ஏன்பா இங்க சாப்பிடறதுக்கு நல்ல ஹோட்டல் எங்க இருக்கு? இப்படி போய் அப்படி போனேன்னா அங்க ஒரு கவுண்டர் டீ கடை இருக்கு, அங்க போய் சாப்பிடு. இதெல்லாம் விலைக்கு வாங்க கேட்கல, சாப்பிடறதுக்கு நல்ல ஹோட்டல் எவுடா. இப்படி போய் அப்படி போனேன்னா அங்க கவுண்டர் டீ கடை இருக்கு, அங்க போய் சாப்பிடு. ஏயோ நான் என்ன செவடனா காட்டு கத்து கத்துறேன்? நல்ல ஆளையா இவங்கிட்ட வந்து தேவைதான்டா. நீயே ஒரு செவிடு என்ன போய் காட்டு கத்து கத்துறாங்கறியா? இன்னைக்கு கவுண்டர் காலிதான். அண்ணன் அண்ணன் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நான் ஒரு சின்ன கதை சொல்றேன், கேக்குறீங்களா? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. என் கதையில வர்ற ஹீரோ பரம ஏழை, ஒரு மாசம் முழுக்க சாப்பிடல. ஒரு மாசம் 26 நாட்கள். மாசத்துக்கு 30 நாள் ஆச்சே. அது எங்களுக்கு தெரியாதா? 4 நாள் சனிக்கிழமை விரதம் இருந்திருப்பான், குறுக்க பேசல குறவனை கடிச்சிருவேன். அப்படிப்பட்ட ஹீரோவுக்கு ஒரு நாள் வடபாயத்தோட சாப்பிடுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது. எப்படி இருந்திருக்க கதை? எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? பிரமாதம். மொட்டை வைடு. வடபாயத்தோட சாப்பிட போன ஹீரோவுக்கு காய் நழுவி கடலில் விழுந்த மாதிரி ஒரு நிலைமை. கேள்விப்பட்டிருக்கியா? இல்லையா? சரி பரவாயில்ல. காலு கட்டினது குடலு கட்டல, இதையாவது கேள்விப்பட்டிருக்கியா? இதுவும் கேள்விப்படலையா? ஏய், பழமொழி தெரியாது உனக்கு, முட்டை எதுக்கு தனிப்பால் மாதிரி கொத்துற? சரி தின்னு சொல்லப்பா. சரிப்பா சிம்பிளா சொல்றேன். சோறு கிடைச்ச கதாநாயகனுக்கு திங்க முடியாத ஒரு நிலைமை. கதை எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? அமோகமா இருக்கு. இட்லி 2 வைடியா. சாப்பிட போன கதாநாயகன் சாப்பிட முடியல. ஏன் உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். ஏன்னா இந்த கதை எழுதுனா ஒரு மாசம் அவனுக்கு பல்லு வலி. கடவா பல்லுல ஒரு சின்ன ஓட்டை, அதை அடைக்கிறதுக்காக சிமெண்ட்டுக்கு ஊரெல்லாம் அலைஞ்சிருக்கான் பாரு. அலையோ அலைன்னு அலைஞ்சிருக்கான். கதை எப்படி இருக்கு? உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு. உப்பா? அது வேணா கொஞ்சம் தூக்கலா போட்டுக்கலாம். கதை எப்படி இருக்கு? காரம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதுக்கு வேணா சர்க்கரை போட்டுக்கலாம். கதை எப்படி இருக்குடா? எனக்கு காது கேட்காது, எதை சொன்னாலும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. காது கேட்காதா? அப்புறம் எதுக்குடா உனக்கு 2 பக்கம் காது? அதுக்கு மேல முடி எதுக்குடா? முடி அண்ணே, நீங்க தீர்க்க தரிசின்னு 15 வருஷமா கேட்காத இருந்த காதை ஒரே அடியில கேட்க வச்சிட்டீங்களே. முதல்ல இந்த சந்தோஷத்தை என் சம்சாரத்துக்கிட்ட சொல்லணும். தள்ளுங்க. அவ கிடைக்கிற பிஸ்கோஸ். டேய், இப்போ உனக்கு 2 காது கேக்குதுல, சின்ன முட்டிக்காக உட்கார்ந்து என் கதையை கேளு. டேய், என் கதையை கேட்டா நீ பில்லு கூட தர வேண்டாம்டா. என் கதையில வர்ற ஹீரோ பரம ஏழடா. கதையை கேட்டா